இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, பிளட் லைனோட அடுத்த பிளான் என்ன, சோலோசிக்கு அடுத்து என்ன பண்ண போறான்றதை ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு இந்த வர ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுங்களா? ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா டேமாட்டாங்கவும் ஜேக்கப் ஃபேக்டும் சேர்ந்து ஜிம்மி யூசோவை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஜிம்மி யூசோ வர்சஸ் கேர்மலா வைஸ்ன்ற மேட்ச்சில் ஜிம்மி யூசோவை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஜெயிக்க போகிற நேரத்தில் அட்டாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேர்மலா வைஸை அட்டாக் பண்ணோன்னா யாரும் எதிர்பார்த்த விதமாக சோலோசிக்கா வருவார். சோலோசிக்கா ரிட்டர்ன் சொல்லியிருப்பாங்க. நான் சோலோசிக்கா வருவார். சோலோசிக்கா வந்து நிற்கும் போதே ஜேக்கப் ஃபேக்ட்டுக்கு மூஞ்சி வந்து சரியாகவே இருக்காது, கொஞ்சம் அப்செட்டாக தான் இருப்பார். அதுக்கு இந்த பிக்சர் தான் சரியான உதாரணம். ஜேக்கப் ஃபேக்ட் வந்து அப்செட்டாக இருக்கிறது. சோலோசிக்காவை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் சோலோசிக்காவை பேச சொல்லுவார். சோலோசிக்காவை பற்றி அவர் பேசும்போதே ஆடியன்ஸை பூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சோலோசிக்காவிட்ட கொடுத்து பேச சொல்லுவார். சோலோசிக்கா மைக்கை வாங்கிட்டு அப்படியே கீழே தூக்கி போட்டு அவருக்கு பட்டு அப்படியே வந்து ரிங் பெல் அடிக்கிற இடத்து வழியே என்ட்ரன்ஸ் அந்த ரிங் பெல் அடிப்பாங்க, அந்த வழியாகவே ஆடியன்ஸ் சைடாகவே போயிடுவார். அப்படியே போகிற வழியில் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா கோட்டை கழட்டிட்டு அப்படியே இறங்கி போயிடுவார். ஜேக்கப் ஃபேக்ட் என்ன செய்யறது தெரியாம அப்படியே ஜேக்கப் ஃபேக்ட் நிற்பாரு. சோலோசிக்கா பிளட் லைனை விட்டு அப்படியே விலகி போயிட்டாரு. பிளட் லைன்லேருந்து அப்படியே தனியாகவே போயிட்டாரு சோலோசிக்கா தான் இத்தனை நாள் பிளட் லைனில் வழி நடத்திக்கிட்டு இருந்தாரு. ரோமன் ரிங்ஸ்க்கு அப்புறம் பிளட் லைனை தாங்கி பிடிச்சி வழி நடத்திக்கிட்டு இருந்தாரு. இப்போ அவர் சோலோசிக்கா பிளட் லைனை விட்டு தனியாகவே போயிடுவாரு. தனியாக போனதை பார்த்தோன்னே ஜேக்கப் ஃபேக்ட் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் மைக்கை வாங்குவார். மைக்கை வாங்கி பேச ஆரம்பிப்பார். என்ன பேசுவாருன்னு கேட்டிங்கன்னா, சோலோசிக்காவை பற்றி பேச மாட்டார். இனிமேல்ட்டு வந்து ஸ்மாக் டவுனில் நாங்கள் தான் ஸ்மாக் டவுனில் எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ண போகிறோம். இனிமேல் நான் தான் ஸ்மாக் டவுனில் டாப் ஆஃப் த ரெஸ்லராக இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்பீச் கொடுப்பாரு. ஸ்மாக் டவுனே எனக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பீச்சை கேட்ட உடனே நிறைய பேர் இப்போ என்ன ரூமர் போயிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிளட் லைன் அப்படியே ஒட்டு மொத்தமாக இப்போ டேன் ஆக போகிறாங்க சோலோசிக்காவுக்கு எகெயின்ஸ்டா. சோலோசிக்கா இப்போ பிளட் லைனை விட்டு வாக் அவுட் பண்ணிட்டாரு. இதுதான் ஸ்டார்டிங். சோலோசிக்கா பிளட் லைன்லேருந்து பிரிஞ்சு போகிறது. சோலோசிக்காவை கண்டிப்பாக அட்டாக் பண்ண போகிறாங்க. சோலோசிக்காவை டிஸ்ட்ராய் பண்ண போகிறாங்க. சோலோசிக்காவை பிளட் லைன் அட்டாக் பண்ண போகிறாங்கன்ற ரூமர் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸ்டோரி லைன் மூமெண்ட் படி பார்த்தாலும் இதுதான் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறது. சோலோசிக்காவை கொஞ்ச நாள் அட்டாக் பண்ணிட்டு சோலோசிக்கா கொஞ்ச நாள் வரப்போகிறது கிடையாது. சோலோசிக்கா இந்த ட்ரைபல் காம்பேக்ட் மேட்ச்சில் தோத்ததுக்கு அப்புறம் சோலோசிக்காவுக்கு ஒரு சின்ன ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சோலோசிக்காவை பிளட் லைன் அட்டாக் பண்ணி சோலோசிக்காவை மறைச்சிருவாங்க கொஞ்ச நாள். மேபி வந்து எலிமினேஷன் சேம்பருக்கு அப்புறம் இல்லை ரெசல்மேனியா டயத்தில் வரலாம் அப்படின்ற மாதிரி சின்ன பிரேக்கப்காக இப்படி செய்ய போகிறாங்க. சோலோசிக்காவை அடிச்சு வெளில போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டாமாலங்கோ வருவார். டாமாலங்கவும் சேர்ந்து தான் ஜேக்கப் ஃபேக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் தான் ஜேக்கப் ஃபேக்ட்டுக்கு பின்னாடி நிற்க போகிறாங்க. இது நாள் வரைக்கும் எப்படி வந்து சோலோசிக்காவுக்கு பின்னாடி டாமாலங்கவும் ஜேக்கப் ஃபேக்ட் நின்னாங்களோ அதே போல் இப்போ ஜேக்கப் ஃபேக்ட்டுக்கு பின்னாடி டாமாலங்கவும் நிற்க போகிறாங்க. இதுதான் இந்த ஸ்டோரி லைனோட அடுத்த கட்டத்துக்கு போக போகுது. கொஞ்ச நாள் கழிச்சு தான் சோலோசிக்கா வரப்போகிறார். சோலோசிக்கா வரப்போறக்கும் பிளட் லைனை ஆள போகிறது ஜேக்கப் ஃபேக்ட் தலைமையில் தான் பிளட் லைன் எல்லாருமே டிஸ்ட்ராய் பண்ண போகிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.